என்னது தர்பூசணிய அதே கலர்ல வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்றாங்களா? அதாவது இந்த பழத்தை வந்து எங்கே நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்தாலும் இந்த ஒயிட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். கலர் வந்து நமக்கு வெளியே போகுது. இப்போ கலர் வருது அப்படின்னா அது வந்து செயற்கையாக கலர் இன்ஜெக்ட் பண்ணி இப்போ கட் பண்ணி மறுபடியும் பார்த்துக்கலாம். அவ்வளோதானே சந்தேகம் இருந்ததுன்னா இப்போ கட் பண்ணி கொடுங்க. அதிர்ச்சி அடைய வைக்கும் தகவல். இதையே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது கலரு. இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இதுதான் பழத்தில் வரக்கூடிய கலர் தான். இது எவ்வளோ கலராக இருக்குது. நேச்சுரல் வாட்டர் பிளான் அப்படி கலரே வராது. கலர் வந்தால் வந்து செயற்கை கலர் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடலாம். புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் உள்ளது. யாரும் விசாரித்து அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். செயற்கை கலர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி கருப்பு வரும். இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தா அந்த இன்ஜெக்ஷன் பண்ண இடத்துல ஒரு 2 நாள் கழிச்சு இந்த காயின் சைஸில் வந்து கருப்பாக இதில் பாருங்கள் இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி எந்த இதுவும் பார்த்தோன்னே தெரியாமல் இந்த கடை நல்லா இருக்குது. இங்கே நாங்கள் செக் பண்ணுறோம். பெரிய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. காட்டன் எடுத்து செட் பண்ணி பார்த்துக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை பகுதியில தமிழகத்தோடைய பிற பகுதியில இருந்து தர்பூசணி பழங்களை இறக்குமதி பண்ணி விற்பனை செய்யப்பட்டுட்டு இருக்கு. பொதுமக்களை எளிதில் கவரும் இந்த தர்பூசணி பழங்கள் சிவப்பு நிறத்துல காட்சியளிக்க கெமிக்கல் நிறமூட்டிகளை பயன்படுத்துவதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துமாரியப்பன், தளி உணவு பாதுகாப்பு அலுவலர் சந்தோஷ் இவங்களோட தலைமையில உணவு பாதுகாப்பு துறையினர் தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையில 3 கடைகள்ல ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல 2 தர்பூசணி பழ கடையில தர்பூசணிகளுக்கு ஊசி மூலியமா ரசாயன நிறமூட்டிகளை செலுத்தி இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பண்றது மூலியமா தலைவலி, காய்ச்சல் மட்டும் இல்லாம புற்றுநோய் ஏற்படுத்தும் அபாயமும் இருக்கு. குறிப்பா குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.